தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செல்லா காசு ஆகிட்டாரு. அதிமுகவில் மறுபடியும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அன்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமா தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருச்சு. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரவு அவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அதனால ஆட்சி அமைஞ்சது. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு நல்லாவே நடத்திட்டு வராங்க. மனம் கோணாத விதமா நடத்திக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுக ஒரு அதல பாதாளத்துல போயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கல. இதனால இந்த தோல்விக்கும், இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்லையா, இந்த தோல்விக்கும் இவருதான் காரணம் அப்படின்னு கையை காட்டிட்டு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அதாவது முக்கிய புள்ளிகள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு போய் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு அங்க நல்ல பொறுப்பை கொடுத்துட்டாங்கப்பா. மாவட்ட அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இப்படி நிறைய பொறுப்புகள் அதிமுக இருந்து யார் யார் அங்க போனாங்களோ தாவேகா பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த வாங்கி பெருந்தன்மையா அதிமுக முன்னோடிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இதனால இன்னமும் இவர் திருந்தலையே, எடப்பாடி பழனிசாமி திருந்தலையே, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக கொண்டு வர மாட்டாரு, நம்ம சொல்ல கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் இவங்க கேங் எதிர்ப்பு தெரிவிச்சது. அவங்க கட்சியில இருந்து வெளியே வராம கட்சிக்குள்ள இருந்து தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய பலத்தையும் காட்டியிருக்கிறாங்க வேலுமணி அன்கோ. இவங்களுக்கு தான் எங்களுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க சொல்றது தான், இனிமே அதிமுக அப்படிங்கிறது நாங்க சொல்றதுதான், எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவங்க 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன கடிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடிதத்துல ஒருங்கிணைந்த அதிமுக கண்டிப்பா நீங்க உருவாக்கியே ஆகணும், இல்லைன்னா நம்மளுடைய அதிமுக, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே அதல பாதாளத்துல அனாத பணமா போயிடும். அதுக்கப்புறம் அதிமுக அப்படிங்கிற ஒரு இருக்கிற கட்சியை தெரியாது, இருக்கிற இடம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் பேசி கட்சிக்குள்ள கொண்டு வரணும், அவங்களுக்கு இந்தந்த பதவி அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கூட்டா இவங்க 3 பேர் சேர்ந்து கூட்டா இவங்க தரப்புல எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் என்னைக்குதான் ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு, கொறடா அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பதில கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பதவி ஆசையில இருந்தாங்க, பதவி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது போது விரக்தியில அமைச்சர் பதவி நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை இவங்க எஸ்பி வேலுமணி தரப்புல ஆப்போசிட்டா விட்டாங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரு ஒரு பொறுப்புல தான் கொறடா குத்துறாங்க, அதனால அவர் அமைதியா இருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா அவரும் இவங்க சைடா பேசியிருப்பாரு, அது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நம்ம சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி பார்த்த மாதிரி சும்மா இருந்த சிவியை சீவி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் ஒரு பரபரப்பு பிரஸ் மீட் உள்ள தலைமை செயலகத்துல சட்டமன்றத்துக்குள்ள சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு தான் அரசு நிகழ்ச்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. விஜய் அவர்கள் ஒரு பகிரங்க தீர்மானம், யாரும் எதிர்பார்க்காத தீர்மானத்தை நிறைவேற்ற, அதுவும் ஒரு மனதா நிறைவேறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கரும்பு விவசாயிகளுக்கு நிவாரணமும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது பயங்கர ஒரு இதுவா இருந்துச்சு. அதிமுக திமுக இல்லாத இதுல இவங்க பீரியட்ல தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. விவசாயிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க, கூட்டு ஆலோசனை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மேல ஒரு நல்ல பேர் இப்போதைக்கு இருக்கு. அதை ஒரு பக்கம் பார்க்க விடாம இவரு நம்ம ஆளு சி.வி. சண்முகம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல நம்ம காணொலி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அவரையும் நம்ம கேட்கணும், அவருக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை, நான் அவர் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. ஆனா இதை இன்னும் பெருசா வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறாரு. யாரு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறாரு. இங்க பாருங்க, அக்ரி
எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுல இருந்து ஒரு தேர்தலை கூட நம்ம சந்திக்கல. இப்போ இவ்வளவு ஜெயிச்சிட்டோம், அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்றீங்களே. எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கால தான் 49 தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணுச்சு அப்படின்னு பேசியிருக்கிறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அப்படின்னா மீதம் இருக்கிற 190 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி செல்லா காசு ஆயிட்டாரா? நத்த விஸ்வநாதனின் பொறுப்பு தொகுதிகளில் 2 தொகுதி அதிமுக வின் பண்ணிருக்கு. விழுப்புரத்துல 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வின் பண்ணிருக்கு. தர்மபுரியில 4 தொகுதிகளை அதிமுக வின் பண்ணிருக்கு. ஆனா சேலத்துல அதிமுக படுதோல்வியை சந்திச்சது. எடப்பாடி பழனிசாமியும் நின்று இருந்தாருன்னா அந்த வேட்பாளர் தாவேக்க வேட்பாளர் ஒதுங்கிட்டார் இல்லையா, அவர் நின்று இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியும் வின் பண்ணிருக்க முடியவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எடப்பாடியின் சொந்த வார்டுல கூட அதிமுக குறைவான வாக்குகள் தான் கிடைச்சது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பு ஏற்றதுல இருந்து ஒரு தேர்தலில் கூட வின் பண்ணல. தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய மட்டும் கூட்டம் கூட்டினா மாவட்ட செயலாளர்களை தான் குறை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு முழுவதும் வின் பண்ணா அவர் செல்வாக்கு, ஒரு சில தொகுதிகளும் வின் பண்ணா மாவட்ட செயலாளர் பொறுப்புல வந்துருமா? இது என்னங்க கதையா இருக்குது? இது எல்லாமே அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவருன்னா மற்ற தொகுதியில செல்லா காசு ஆயிட்டாரா? செல்லா காசு எடப்பாடியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் தேர்தல் எப்படி நம்ம தோத்தோம், ஏன் தோத்தோம், ஒவ்வொரு தொகுதியில இருந்து எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிடுறீங்க இல்லையா? முடிஞ்சா உங்களுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா எங்களை கூப்பிட்டு பேச சொல்ல வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி. முடிஞ்சா கூப்பிட்டு பேச சொல்லுங்களேன் அவரை அப்படின்ற மாதிரி சவால் விடும் விதமா சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. சி.வி. சண்முகம் கேட்கறதும் ஒரு வகையில நியாயம்தான். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஒரு தேர்தலை கூட எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. அவர் இஷ்டத்துக்கு தான் இருந்தாரு. அவருடைய பதவியையும் அவருடைய செல்வாக்கையும் காப்பாத்துக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. இவங்களுமே சி.வி. சண்முகம் அன்கோவே தாவேக்கால எப்போ கொடியேசிப்பாங்க, பச்சோடி காட்டுவாங்க, நம்ம எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த பொறுப்புல தூக்கிட்டு சசிகலா அவர்களை பொறுப்புல உட்கார வச்சு டிடிவி தினகரனும் கூப்பிட்டு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக பழைய அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புலதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கவே மாட்டாரு. எல்லா தொகுதிகளிலும் போயிட்டு ஏன் வின் பண்ணு, ஏன் தோக்கத்தோம், நம்ம இப்படி எல்லாம் ஏன் நடந்துச்சு, பூத் கமிட்டி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு தவிர, இவரு கட்சிக்காகவும் அதிமுகவுக்காகவும் அதிமுக மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு, தொண்டர்கள் விரும்பின கூட்டணியை இவர் எடுத்தாரா, விரும்பின முடிவை இவர் எடுத்தாரா? இவர் எதுவுமே பண்ணாம குறை மட்டும் சொல்றாரு. இதை வின் பண்ணிருந்தா நான் தான், என் தலைமை தான், என்னால்தான், என் மூஞ்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி மேல சி.வி. சண்முகம் அவங்க தரப்பு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே அது ஒத்துப்பாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி திருந்தல, இன்னமும் இந்த முடிவு எடுக்க மாட்டாரு, நான் சொல்றதுதான், நான் பிடிச்சுதான் குதிரை கொம்பு புளியங்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்க எல்லா வேலையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாட்கள்லயும் ஒரு சில மாதங்கள்லயும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் மீண்டும் அதிமுகக்குள்ள வரப்போறதாகவும், எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை இதோடு முடிய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. அரசியல் விமர்சகர்களும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் உள்ள வந்துருவாங்க, அதுக்கான வேலையை தான் எஸ்.பி. வேலுமணி தரப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு.